ஐபிஎல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐபிஎல்க்கு கிரேஸ் எப்படி இவ்வளவு வந்துச்சு? முதல் காரணம் சொல்லணும்னா தோனி அவர்கள் இந்தியா மேட்ச் விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஐபிஎல் அப்படிங்கிற புது இதுல அதுவும் சிஎஸ்கே ஆஹா தமிழ்நாடு டீமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கிரேஸ் இருந்துச்சு. மிச்ச டீமுக்கு எப்படின்னு தெரியல. இங்க 3 டீமுக்கு தான் பெருசாவே ஒரு கிரேஸ் இருக்கும். ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே. இதுல சிஎஸ்கேன்னு வரப்ப இது தோனிக்கு கடைசி மேட்ச். இப்படி இருக்கிறப்ப இங்க நிறைய ஸ்கேம் நடக்குது. ஸோ இந்த ஸ்கேம்ல இருந்து எப்படி தப்பிக்கலாம்? என்னென்ன ஸ்கேம்லாம் நடக்குது, எப்படிலாம் ஸ்கேம் நடக்குது, நீங்க அந்த ஸ்கேம்ல மாட்டக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோவை முழுக்க பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சிவரஞ்சனி சிக்கப்பநாடாவில இருந்து. நீங்க ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசிக்கல்லையும் சரி ஆன்லைன்லயும் சரி நீங்க டிக்கெட் எடுக்க முடியாது. இந்த பிசிக்கல் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க தனியா போய் டிக்கெட் போய் கூட்டத்துல அடிச்சு நெரிச்சு வாங்குவீங்களே, அதுதான் பிசிக்கல். ஆஃப்லைன்னா பாத்தீங்கன்னா வெளியே யாருக்கிட்டையாவது கேட்டு அப்படி போய் நீங்க நேர்ல போய் டிக்கெட் வாங்குவீங்களே, அதுவும் முடியாது. சரி ஆன்லைன்லயாவது வாங்குவாங்களான்னு பாத்தீங்கன்னா கியூல நின்றுட்டே இருக்கும், ஆனா வாங்க முடியாது. சோ இதுல 3த்துலயுமே வாங்க முடியாது. போன வருஷம் எப்படி ஐபிஎல் மேட்ச் பார்த்தாங்கன்னா, ஒரு சில இன்ஃபுளுயன்ஸ் மூலமா தான் 7000 ரூபாய் டிக்கெட்டை 50,000 ரூபாய்க்கும் 3000 ரூபாய் டிக்கெட்டை 15,000 ரூபாய்க்கும் கொடுத்துதான் போய் பார்த்தாங்க. இதுல ஒரு சில பேர் ஸ்கேமும் ஆகியிருக்காங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு சில பேர் முட்டி மோதி டிக்கெட் வாங்கி வந்தவங்க கிட்ட போன வருஷம் என்ன கதைன்னு கேட்டா அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க லைன்ல நின்றுட்டு இருக்கோம், கூட ஒரு சில ஆயாலாம் நின்றுட்டு இருக்கு, இவங்களுக்கு ஐபிஎலுக்கு சம்மந்தமே இல்ல, சும்மா பேச்சு கொடுத்து பார்த்தாதான் தெரியுது, இந்த மாதிரி கையில 200 ரூபாய் கொடுத்து விட்டாங்க, கூட்டத்துல நின்று ஒரு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி வர சொன்னாங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆயாக்குது. சோ அந்த ஆயாக்கு ஐபிஎல் பத்தியே தெரியல, அவங்கள லைன்ல நிக்க விட்டு அதை அடிச்சு பிடிச்சு டிக்கெட் வாங்கி இங்க ஸ்கேம் பண்றவங்க பயங்கரமா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் போன வருஷம் நடந்தது. இப்போ இந்த வருஷத்துல என்னென்ன ஸ்கேம் நடக்குது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போறோம். இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தோனி மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸா இருப்பாரு. ஏன்னா தோனிக்காகவே ஒரு சில ரூல்ஸே வந்து ஐபிஎல்ல சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்னன்னா அன்கேப்டு பிளேயர். ஸோ இதெல்லாம் நமக்கு நிறைய தெரியும் இல்லையா? இப்போ சேப்பாக்கத்துல என்னென்ன ஸ்கேம் நடக்குது அப்படிங்கறது உங்ககிட்ட சொல்றேன். இப்போ டிக்கெட்ஸை வாங்கியாச்சு, ஆனா அந்த வாங்கினவங்க எல்லாமே ஸ்கேம் பண்றவங்க. இந்த ஸ்கேம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிக்கெட்டை வாங்கிட்டு ஆன்லைன்ல டிக்கெட்ஸ் வேணும்னா டிஎம் பண்ணுங்க அப்படின்பாங்க. நம்ம டிஎம் பண்ணா என்ன ஒரு 5000 ரூபாய் போனா போட்டோம் அப்படின்னு நினைச்சா அவங்க 20,000 ரூபாய் அங்க செக் வைப்பாங்க. 20,000 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு போய் ஸ்டேடியம்ல நின்னா ஸ்டேடியம்ல கியூஆர் கோட் பாக்குறப்ப அது செயல்படாது. ஸோ அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும், ஓஹோ இது ஸ்கேமா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி போன வருஷமே நிறைய வாட்டி நடந்துச்சு. ஸோ ஒரு டிக்கெட்டை வாங்குறப்ப முன்கூட்டியே பணம் கொடுத்து நீங்க டிக்கெட் வாங்குறது ஸ்கேம்ல தான் முடியும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். இன்னும் நிறைய ஸ்கேம்லாம் இருக்கு. அதாவது சேப்பாக்கு வாங்க நான் டிக்கெட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வர வச்சு அந்த ஸ்கேம் பண்றவங்க கடைசி வரைக்கும் வரவே மாட்டாங்க. ஸோ இதுலயும் ஸ்கேம் நடக்குது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒருவேளை நீங்க சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு போறீங்க, டிக்கெட் வாங்கியே ஆகணும், ஆனா மேட்ச் நடந்துட்டு இருக்கு, எப்படி டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியவே பிளாக்ல 30,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பாங்க. அப்பர்ல உட்காந்து பாக்குறதுக்கே இந்த கதை. சோ இதெல்லாம் தாண்டி அவ்வளவு காசு கொடுத்து பார்த்தா மட்டும்தான் தோனியை கிட்ட இருந்து பார்க்க முடியும். இதெல்லாம் தடுக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிசிஐ நினைச்சா என்னைக்கோ தடுத்திருக்க முடியும். ஸ்கேம் நடக்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாதாரண மக்களுக்கே தெரியுது இங்க ஐபிஎல் டிக்கெட்னா ஸ்கேம்னு. இருந்தாலும் பிசிசிஐ இதை ஏன் தடுக்கலன்றது தெரியல. போன வருஷமே இது மாதிரி நிறைய நியூஸ் நமக்கு வந்துச்சு. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு தெரிய வரல. சரி இதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நீங்க கிரவுண்டுக்கு போறீங்க, மேட்சை பார்க்க போறீங்க, பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கும். கிரவுண்டை விட்டு வெளியெல்லாம் போக முடியாது. ஸோ உள்ளே நீங்க ஸ்நாக்ஸ் வாங்கணும், தண்ணி வாங்கணும், லஞ்ச் வாங்கணும், இதெல்லாம் நினைச்சா கூட அதிகப்படியான விலையில தான் விற்பாங்க. இதுவும் போன வருஷம் நடந்தது, இந்த வருஷமும் நடக்கும். ஸோ நீங்க வந்து உள்ள தண்ணி பாட்டில் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு மேபி பிரெக்னென்ட் உமன்ஸ் அப்படிலாம் இருக்கிறப்ப அலோவ் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் எல்லாருக்குமே தண்ணி பாட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க உள்ள போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். உள்ள போய் வாங்கினாலும் அந்த சாப்பாடு நல்லா இருக்காது, நமுத்து போய் இருக்கும்னு நான் சொல்லல, போன வருஷம் நிறைய மக்கள் சொன்ன கருத்து. ஸோ இதையெல்லாம் தாண்டி தோனி அவர்களை கிட்ட பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா இந்த ஸ்கேம்ல இருந்து தப்பிக்க முடியுமா கேட்டீங்கன்னா தப்பிக்க முடியாது. நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிக்கெட் வாங்கிடுவோம், ஆனா ஸ்கேம் ஆகிடும். கியூல நின்று எப்படியாவது டிக்கெட் வாங்கிடலாம்னு நினைப்போம், அதுவும் ஸ்கேம் ஆயிடும். அப்படியே நீங்க அடிச்சு மோதி டிக்கெட் வாங்கினாலும் இதுக்காக ஏன்டா டிக்கெட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. இப்ப என்ன சொல்றா, ஐபிஎல் மேட்சை நேர்ல போய் பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்றீங்கன்னா அது உங்களோட விருப்பம். எனக்கு கிடைச்ச நியூஸை தான் இப்போ உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கேன்.
ஸோ இனிமே ஐபிஎல் டிக்கெட் ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல வாங்கும் போது தெளிவா இருந்துக்கோங்க அப்படிங்கறதா சிகப்பு நாடாவோட கோரிக்கை.